ஐயப்பா, மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. ஐயப்பன் என்கிற அந்த வார்த்தையை சொல்லுகிற போதே பக்தர்கள் மனதிலே இடம் தெரியாத ஒரு பரவசம் ஏற்படும். ஐயன் பிளஸ் அப்பன் என்பது இணைந்துதான் ஐயப்பன் ஆகியுள்ளது. இதிலே கவனியுங்கள், ஐயன் என்ற வார்த்தையும் அப்பன் என்ற வார்த்தையும் மரியாதைக்கு உரிய வார்த்தைகள். ஐயன் திருவள்ளுவர் என்று சொல்லுவோம், அப்பன் ஈஸ்வரன் என்று சொல்லுவோம். இந்த ஐயனும் அப்பனும் இணைந்து அந்த ஐயப்பன் என்கிற வார்த்தை தான், அந்த ஒரு ஸ்வரம்தான் பக்தர்களை கட்டி போட்டிருக்கிறது. இந்த மகரஜோதி தரிசனத்திற்காக இத்தனை பக்தர்கள் காத்திருக்கின்ற இந்த காட்சிகளை தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த நேரத்திலே ஒரு எள் விழுந்தால் கூட இடமில்லை என்பது சொல்வது போல இந்த பக்தர்கள் அத்தனை பேரும் அத்தனை நெருக்கமாக நின்று கொண்டிருக்கிறார்கள், அத்தனை சிரமத்துடன் நின்று கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு கிடைக்கிற ஒரே இன்பத்திற்காக, அந்த இன்பம்தான் ஆன்ம இன்பம் என்று சொல்லப்படக்கூடியது. அந்த மகரஜோதி தரிசனத்தை இன்றைய தினம் தரிசிக்க வேண்டும் என்பதற்காக எத்தனையோ இடர்களையும் தாண்டி இந்த பக்தர்கள் இங்கே காணப்படுகிறார்கள். இந்த பொன்னம்பல மேட்டில் இருந்துதான் இன்னும் சற்று நேரத்தில் இந்த மகரஜோதி தரிசனமானது பக்தர்களுக்கு கிடைக்கும். ஆன்மீகத்திலே 3 என்று சொல்லப்படுகிற ஒரு எண்ணானது புனிதமாக கருதப்படுகிறது. மும்மூர்த்திகள் என்று சிவபெருமானையும் பிரம்மனையும் மகாவிஷ்ணுவையும் குறிப்பிடுவோம். சங்கீத மும்மூர்த்திகள் என்று சொல்லுவோம். அதே போல இந்த இடத்திலே இந்த மகர ஜோதியானது 3 முறை நமக்கு தரிசனம் கொடுக்கும். அதாவது ஐயப்பன் ஆகப்பட்டவர் தனது பக்தர்களுக்கு ஜோதி ஸ்வரூபமாக 3 முறை இன்னும் சற்று நேரத்தில் தரிசனம் தரவுள்ளார். எங்கெல்லாம் நின்று இந்த தரிசனத்தை பெற முடியுமோ அந்த இடத்திலே பக்தர்கள் நின்று கொண்டிருக்கிற காட்சிகளைத்தான் தற்போது நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். சபரிமலை சந்நிதிக்கு நேர் எதிரே காணப்படுகின்ற இடம்தான் பொன்னம்பலமேடு என்று சொல்லப்படும். இந்த இடத்தை ஆன்மீக நூல்கள் காந்தமலை என்றும் சொல்லும். எப்படி ஈஸ்வரனுக்கு ஒரு கைலாயமலை அமைந்திருக்கிறதோ, மகாவிஷ்ணுவுக்கு ஒரு வைகுந்தம் அமைந்திருக்கிறதோ, அதே போல ஐயப்பனுக்கு காந்தமலை. காந்தமலை சொரூபனே சரணமையப்பா என்று பக்தர்கள் விழிப்பதை நாம் இந்த நேரத்தில் நினைவு கூற வேண்டும். அந்த இடத்திலிருந்து கிடைக்கப்படுகிற அந்த அற்புதமான தரிசனம் இங்கே கூடியிருக்கிற பல லட்சக்கணக்கான பக்தர்களுக்கும் ஒரே நேரத்தில் கிடைக்கும் என்று சொன்னால் அதை நம்மால் நம்ப முடிகிறதா? அற்புதமான அந்த தரிசனத்திற்காகத்தான் பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பன் நாமத்தை சொல்லி ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். ஐயப்பா சுவாமி ஐயப்பா, சரணம் ஐயப்பா சுவாமி ஐயப்பா. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா. மாய வீடுதனை மறந்து வந்தோம் ஐயப்பா, சபரி வீடுதனை தேடி வந்தோம் ஐயப்பா. நெய்யபிஷேகம் பாலபிஷேகம் தேனபிஷேகம் சாமிக்கே, சந்தனம் பன்னீர் அபிஷேகம் எங்கள் ஐயப்ப சுவாமிக்கே. காடு மலை கடந்து வந்தோம் ஐயப்பா.
செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.